எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வீக்லி இங்கிலீஷ் கிராமர் லெசன்ஸ்ல ஃபர்ஸ்ட்டா இன்னைக்கு நாங்க என்ற ப்ரிப்போசிஷன கொண்டு வந்திருக்கோம். அதாவது 8 ways to use the preposition for. என்ற ப்ரிப்போசிஷன 8 வழியில எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு என்ற ப்ரிப்போசிஷன் பத்தின ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஐஎல்டிஎஸ் படிக்கிறார்களோ அல்லது நார்மலா கிரேட் 6 to ஏ லெவல் இங்கிலீஷ் படிக்கிறார்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களோட ரைட்டிங் பார்ட்டோ உங்களோட ஸ்பீக்கிங் பார்ட்லேயோ அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. 8 வழியில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஃபோர்ன்றது பர்பஸ், அதாவது ஒரு நோக்கத்திற்காக ஃபோர்ன்றதை பாவிக்கிறோம். பர்பஸ் என்ற ஏதாவது தேவை. ஃபர்ஸ்ட் இதில் எக்ஸாம்பிள் ஒன்று வந்துருக்கு பாருங்க. திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. திஸ் கிஃப்ட் இந்த பரிசு யாருக்காக என்ன உனக்காக. திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ என்று இதில் தரப்பட்டு இருக்கு. ஃபோர்ன்றது ஒரு பர்பஸுக்காக. ஃபோர்ன்ற ஃபர்ஸ்ட் வே வந்து ஒரு பர்பஸுக்காக ஃபோரை நாங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வழிமுறை பார்த்தீங்கன்னா ஃபோர்ன்றது ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம், குறிப்பிட்ட ஒரு காலநிலை, ஒரு கால வேலையை சொல்றதுக்கு. இல்லை ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours. ஐ வெயிட்டட் நான் காத்திருந்தேன் எவ்வளோ காலமா என்று சொல்றதுக்காக இதில் ஃபோர்ன்றது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஐ வெயிட்டட் ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக நான் காத்திருந்தேன். தேர்ட பாருங்க, ஃபோர்ன்றது பெனிஃபிட். யாராவது ஏதாவது ஒன்றின் மூலமாக ஒன்று செய்கிறதன் மூலமாக நன்மை ஒன்று அடைகிறாங்கன்னா அது பெனிஃபிட் இது பண்ணுறாக்கலன்னு கருதப்படும். அப்போ அவைக்கும் நாங்கள் ஃபோரை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ரைட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ டிட் இட் ஃபார் ஹர் ஃபேமிலி. ஷீ டிட் இட், அவள் இதை செஞ்சாள். அவள் என்னத்துக்காக செஞ்சாள் ரெண்டா அவங்களோட ஃபேமிலிக்காக. அப்போ இதில் நன்மை அடைகிறது யாருன்னு கேட்டால் அவங்களோட ஃபேமிலி, அவளுடைய குடும்பம். அப்போ ஃபோர்ன்றது நன்மையை யார் பெறுறாங்களோ அதுக்காகவும் பயன்படுத்தலாம். சில பேருக்கு ஃபோர்ன்றது இதுக்காக மட்டுமன்றதுக்காகத்தான் ஒன்று இருக்கும். அப்படி குறிப்பிட்ட அண்டு இல்லை. 8 வழியில் நாங்கள் ஃபோரை பயன்படுத்தலாம். அதில் 3 வழியை நாங்கள் பார்த்துட்டோம். 4வது ரீசன், என்ன காரணத்துக்காக. ஹி வாஸ் பனிஷ்ட், அவன் பனிஷ் பண்ணப்பட்டான், அவன் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டான். என்னத்துக்காக, என்ன காரணத்துக்காக, சீட்டிங் ஏமாத்தினதுக்காக. ஹி வாஸ் பனிஷ்ட் ஃபார் சீட்டிங். ஏமாத்தினதுக்காக அவன் பனிஷ் பண்ண. இந்த பனிஷ் நடந்தது என்னதுக்காக கேட்டால் சீட்டிங். சிம்பிளா நார்மலாக நாங்கள் இப்படி ஃபோரை அதுகளுக்கு யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஃபிஃப்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அல்லது ப்ரைஸ்ன்னு சொல்கிறது. குறிப்பிட்ட ஒரு விலைக்கு வாங்கியிருந்தா அதை அப்படி சொல்லணும். ஐ போட் இட் ஃபார் 500. இல்லை பாருங்க, ஐ போட் இட், நான் இதை வாங்கினேன். எவ்வளோத்துக்கு வாங்கினேன்னு கேட்டால் 500க்கு வாங்கினேன். அப்போ என்ன விலைக்கு வாங்கினன்றதை குறிப்பிடுறதுக்கும் ஃபோர்ன்றது பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபோர்ன்றது டிரெக்ஷன் அல்லது டெஸ்டினேஷன். அப்போ எந்த டிரெக்ஷனில் சொல்கிறது, எந்த டிரெக்ஷனில் போகிறது என்று சொல்கிறது, அல்லது எந்த டெஸ்டினேஷன் அடைகிறது என்று சொல்கிறதுக்கு ஃபோர்ன்றது பயன்படுத்தப்படுது. திஸ் ட்ரெயின் லீவ்ஸ் ஃபார் டெல்லி. அப்போ இந்த ட்ரெயின் வந்து புறப்படுது. எங்கே புறப்படுது, எங்கே போய் சேரப்போகுதுன்னு கேட்டால் டெல்லிக்கு. அப்போ டிரெக்ஷன் அல்லது டெஸ்டினேஷனுக்கும் ஃபோர்ன்றது பயன்படுத்தப்படுது. திஸ் ட்ரெயின் லீவ்ஸ் ஃபார் டெல்லி. அதே மாதிரி நாங்கள் சொல்லலாம், திஸ் பஸ் லீவ்ஸ் ஃபார் ஜெஃப்னா ஓ கேண்டி ஓ கிளம்பு. அப்படியும் நாங்கள் இதை பாவிக்கலாம், குறிப்பிட்ட ஒரு டெஸ்டினேஷன் அடைகிறது. 7th பாருங்க, ஃபோர்ன்றது சப்போர்ட் அல்லது இன் ஃபேவர் ஆஃப். ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ணுறது, ஏதாவது ஃபேவராக இருக்கிற சொல்கிறதுக்கு ஃபோர்ன்றது பயன்படுத்தப்படுது. இல்லை ஒரு கொஷனை ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். ஆர் யூ ஃபார் ஓ அகெயின்ஸ்ட் த ஐடியா.
4 இதில் என்னது சப்போர்ட் பண்ண, அதாவது நீங்கள் அதுக்கு ஆதரவாக இருக்கிறீங்களா, அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்களா, ஃபேவராக இருக்கிறீங்களான்றதுக்கு இந்த 4 பயன்படுத்தப்படுது. அப்போ ஆர் யூ ஃபோர், அதை ஆதரிக்கிறீங்களா, ஓ அகெயின்ஸ்ட் அல்லது எதிர்க்கிறீங்களா, எதை, இந்த ஐடியாவை, அதாவது நீ அந்த ஐடியாவை ஆதரிக்கிறியா இல்லையா, எஸ் ஓ நோ கேட்டிருக்கு. அப்போ ஃபோர் ஓ அகெயின்ஸ்ட். ஸோ இந்த 4 என்னது சப்போர்ட் அல்லது இன் ஃபேவர் ஆஃப் என்று பயன்படுத்தப்படுது. 8 வே பாருங்க, லாஸ்ட் வே, அதாவது 4 ஃபங்க்ஷன் அல்லது ஜூஸுக்கு பயன்படுத்தப்படுது. ஃபங்க்ஷன் அல்லது ஜூஸுக்கு. திஸ் நைஃப் இஸ் ஃபார் கட்டிங் வெஜிடபிள்ஸ். திஸ் நைஃப் இஸ் ஃபார் கட்டிங் வெஜிடபிள்ஸ். திஸ் நைஃப், இந்த கத்தி என்னத்துக்காக, என்ன பயன்பாட்டுக்காக, என்ன ஃபங்க்ஷனுக்காக, என்ன ஃபங்க்ஷன் என்றா கட்டிங் வெஜிடபிள்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு நைஃபை வச்சு வெஜிடபிளை கட் பண்ணுறது. ஸோ அந்த நைஃபுன்ற ஃபங்க்ஷன் என்ன, அதோட பயன்பாடு என்னன்னு கேட்டால் கட்டிங் வெஜிடபிள்ஸ். திஸ் சோக் இஸ் ஃபார் ரைட்டிங் ஆன் பிளாக் போர்ட். அப்போ அந்த சோக்குன்ற பயன்பாடு என்னென்னு கேட்டால் ரைட் பண்ணுறது, என்னத்துக்கு ரைட் பண்ணுறது பிளாக் போர்ட்டுக்கு. ஸோ அப்படி ஃபங்க்ஷனை பயன்படுத்தியும் நாங்கள் 4 எழுதலாம். அப்போ 8 வே நான் பார்த்துட்டேன், திரும்ப ஒரு குயிக்காக ரீக்கப் பண்ணி விடுறேன். அதாவது 4 நாங்கள் ப்ரிப்போசிஷன் 8 வழியில் பயன்படுத்தலாம். கனவெரிகளில் ஒரு நோக்கத்துக்காக ஒரு காரணத்துக்காக பயன்படுத்த மட்டும்தான் 4 தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக 8 வழியில் 4 பயன்படுத்தலாம். சில பேர் சில இடத்துல நீங்கள் இதை லிசன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சில பேர் இதை பார்த்துருக்கலாம், சில பேர் அவளை வாசிச்சிருக்கலாம், சில டயலாக்கில் இதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இதுக்குத்தான் ரெண்டு சில ஒரு ஐடியா கிடைக்காம இருந்திருக்கும். அப்போ என்னென்னத்துக்கு சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தா, ஒன்று பர்பஸ் நோக்கத்துக்காக பயன்படுத்தலாம், அல்லது டியூரேஷன் ஆஃப் டைம் குறிப்பிட்ட ஒரு கால நேரத்தை சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம். பெனிஃபிட் யாரால் ஏதாவது ஒரு பெனிஃபிட் அடைகிறாங்களா, நன்மை அடைகிறாங்களான்னு சொல்கிறதுக்கு 4 பயன்படுத்தலாம். ரீசன் ஒரு காரணம் சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம், அல்லது ப்ரைஸ் ஒரு விலை சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம், அல்லது டெஸ்டினேஷன் ஏதாவது ஒரு இடத்த போய் அடைகிறதுக்காக அதை சொல்லலாம், அல்லது ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ணுறதுக்காக, அல்லது ஃபேவர் என்று சொல்கிறதுக்காக என்னது 4 பயன்படுத்தலாம். லாஸ்ட்டாக அதுன்ற பயன்பாடு. அப்போ 8 வழியில் நாங்கள் ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். ஸோ இது இங்கிலீஷ் கிராமர் வீக்கில் ஃபஸ்ட்டாக நாங்கள் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு வீடியோவில் ஸ்மாலாக நாங்கள் கிராமரை லேர்ன் பண்ணிக்கொண்டு வருவோம். ஸோ எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, பாய். ஹேவ் a nice day.